வணக்கம். ஈசிஆர் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்துக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கர் 50 சென்ட் தென்னந்தோப்பு ஃபுல் காம்பவுண்ட் போட்டு நமக்கு பேக் வாட்டர் வியூவோட ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். மகாபலிபுரத்துக்கு நியர்பையில் பார்த்தீங்கன்னா, ரெசார்ட் போட ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் மட்டும் 120 தென்னை மரம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா காய்க்கக்கூடிய மரம் தான் இது. இந்த இடத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் பேக் வாட்டர் வியூ சூப்பராக இருக்கும். இந்த இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் காம்பவுண்ட் போட்டு கேட் போட்டு வச்சுருக்காங்க. மகாபலிபுரத்துக்கு நியர்பையில் இந்த மாதிரி செட்டப்பில் உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட்டுக்கு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 3ஆக இருக்குது. 50 50 சென்ட்டாக 3ஆக வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் வேணாலும் தருவாங்க, 1 ஏக்கர் வேணாலும் தருவாங்க, 1½ ஏக்கர் வேணாலும் நமக்கு ப்ராப்பர்ட்டி தருவாங்க. இளநீர் மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா திராட்சை கொத்து மாதிரி எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரம், நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான தென்னை மரமும் வச்சுருக்காங்க. குட்டை நெட்டை, செவ்வல் நீர், நாட்டு ரக மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட் 2,50,000 கேட்குறாரு. நமக்கு நேரடி ஓனரு உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணியும் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்து தரலாம். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னாலும் கிளியராக இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் பேக் வாட்டர் வியூ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே தண்ணி வத்தாத இதே தண்ணி தான் இருக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, பீச்லேருந்து டைரெக்டாக நமக்கு பேக் வாட்டர் வந்துடும். ரெசார்ட் போட, கெஸ்ட் ஹவுஸ் போட ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணிங்கனாலும் ஃப்யூச்சரில் இது ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது இருக்கும். இது போன்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரேராக தான் இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிறைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிட உடனே தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா கால் பண்ணி புக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்து தரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்லி 2000 தேங்காய், 2500 இளநீர் அறக்குறாங்க. நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. இந்த போன்ற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க கடல்லே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இது. இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இந்த போன்ற இடங்கள் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. பிஸ்னஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமா இருக்கும். இந்த 1½ ஏக்கருக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்குது, மசூதி இருக்குது, வீடுகள் எல்லாமே இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, லேஅவுட் இருக்குது. ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 600 மீட்டரில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வருது. மெயின் பஜாரில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.